பெரிய யோகம். அம்மா சொன்னவங்களுக்கு தானே இது வரைக்கும் ஓட்டு போட்டீங்க. அம்மா சொன்னவங்களுக்கு போட்டீங்க, இப்ப அம்மாவுக்கே ஓட்டு போடுறீங்க. ஆமா, பெரிய யோகம். எங்க ஊர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா மர்க்கா சொல்லு. நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று வெற்றி வேட்பாளரும் இந்த தொகுதிக்கு மாவட்ட செயலாளர்கள் சிறப்பான முறையில் அருண்குமாருக்கு முன்னாடி பணியாற்றி கொண்டிருக்கூடிய அறிஞர் விமர்சன மாவட்ட அவர்கள், அதே போல நம்முடைய மலைக்குழுவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பான முறையிலே அந்த தொகுதியை மக்கள் பணியாற்றி நல்ல பேரை எடுக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள். அப்பவே சொன்னாங்க, 120 கிளம்போது சொன்னாங்க, மண்ணெல்லாம் நிறைஞ்சு வழியுது, மண்டபத்துக்கு வெளியும் இதே போல 10 மடங்கு கொடுத்தோம் அப்படின்னாங்க. நம்முடைய அவனாசி தொகுதியில் எப்ப செய்தி போட்டாலும் அதற்கான இதுவரை அண்ணாதிமுக கோட்டை இந்த மாற்றம் கிடையாது. ஆகவே இந்த முறை நம்முடைய வெற்றி வேட்பாளர் மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை 75,000 வாக்குகள் ஏனென்றால் கடந்த முறை 2021 இதே போல அறிமுகப்படுத்தி வந்தோம். ஆனால் தலைமையாளர்கள் அறிமுகப்படுத்தினோம், பிரச்சாரத்தில் வந்தோம், திட்டம் போட்டு வேலை செஞ்சோம். அப்போ வாய்ப்பு 10 அவர்கள் 11 தொகுதி வெற்றி. இந்த தொகுதி 50,000 வாக்குகள். அப்படியே எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் என்று நம்ம கோவை மாவட்ட வரலாற்று கூட 11 வெற்றி பெற்று இன்னைக்கு திமுக 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க, 1 பேர் பண்ணி. அப்போ மக்கள் முழுமையாக வாக்களிக்க தயாராகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தொகுதிக்கு பெருமை என்ன, அதிக திட்டம் 20 நாட்கள் பிரச்சனை, 20 நாட்கள் பிரச்சனை. அருமை நடப்பாளர்கள் முதலமைச்சராலும் நாங்கெல்லாம் போய் பார்த்தோம். 4
போய் பார்த்தோம். போய் பார்த்தா விவசாய முதலமைச்சர் நீங்க தான் இது பண்ணணும். நம்ம அத்தியோட கூட்டாளி பலத்துல வந்தாங்க. தொடர்ந்து போராட்ட கூட்டாளி பண்ணா இன்னைக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க கூட்டிட்டு சொன்னோம். அவர் சொன்னார், தம்பி இவ்வளவு நிதி எப்படி பண்றது என்னதான் தெரியாது, நீங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். திட்டத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எதிர்கால நிலைமை போராட்டம் நடத்திருக்காங்க, பண்ண முடியும் சொல்லி அப்பா அவர்கள் அரசாணை போட்டாங்க. முழுமையாக நிதி ஒதுக்கி எடப்பாடி அவர்கள் திமுக மற்ற யாருமே இருக்கலாம் சொல்ல கொண்டாட முடியாது. இந்த அதிகமான திட்டம் வந்ததுன்னா முழு பொறுமை எடப்பாடி ஏற்படுத்தார். இதுக்கு அது மட்டுமல்ல, நம்ம 90% வேலை முடிச்சு, ஆனா திமுக 10% வேலை முடிச்சு கோயிலுக்கு நீர் முறைக்கு அதுக்கு 4 வருஷம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வந்து வராமல் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு லாக்டவுன் அப்பவே முடிஞ்சு எல்லாத்தையும் தண்ணி விட்டுருவோம். அது மட்டுமல்ல, எடப்பாடி கூட்டு வந்து நாராயணன் நாயகர் ஐயாவுடைய விவசாயிகளுடைய அந்த அக்காத்திருப்பாங்க அத்திகரோட திட்டம் 2 நிமிஷம் அதை அப்படியே கடந்து விட்டாங்க. இப்ப சொல்றோம், நம்முடைய உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அத்திகரோட திட்டம் முடியும். அது மட்டுமல்ல, இந்த தொகுதியில இதுவரை சரியா சாதனை செஞ்சிருக்கோம். 50,000 வளர்ச்சி கொடுத்துருவோம். இங்க கோவை திருப்பூர் யாரும் மறக்க முடியாது. எந்த திமுக தைரியம் இருந்தா ஒரு வேட்பாளர் கொடுத்து இதே அறிவு கொடுத்தா நீ ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு சொல்லு, இந்த தொகுதி மட்டும் ஒரு கலை கல்லூரி, ஒரு தனி தாலுகா, அத்தியோட திட்டம் பேர்பட்ட திட்டம். அது மட்டுமல்ல, எல்லா சாலைகள் பாலங்கள் கூட்டு குடி திட்டம் மட்டும் நான் தான் படிக்கிறாங்க. 2 திட்டங்கள் உள்ள தொகுதி. ஆக எல்லா திட்டங்களும் அத்தனை நல்லது. அண்ணா திமுக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் உண்மையான பகுதி எங்களுக்கு உறவினர்கள் இப்போ சொல்ற நம்ம எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திமுக போட்டு போட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு ஓட்டு முக்கியம், ஒற்றுமையாக இருந்து நாம் பாடுவோம். இந்த 20 நாட்கள் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டும். ஒவ்வொரு பூத்துக்கும், ஒவ்வொரு கிளைக்கும், ஒவ்வொரு ஊராட்சிக்கும், ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் எல்லா பக்கம் ஒற்றுமையாக பாடுவோம். திமுக எதுவுமே செய்யல, ஆனா கடைசியில் திருமணம் செய்வோம், கடைசியில திருமணம் செய்வோம், என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ஜனபால் இல்ல சபாநாயகர் கடந்த முறை நீ சிந்தித்து பாருங்க. நான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்தோம். அருண்குமார் முழுமையா அவரே கவுண்டமடக்கான இங்கே எல்லா வேலையும் பார்த்தாரு. அப்ப நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக சரியா பண்ணிடலாம். 75,000 இங்கே வரும் திட்டம் செஞ்சுதான் கொண்டிருக்கிறோம். விடுபட்ட பணிகளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு இன்னைக்கு மத்தியில மாநிலத்தில் எடப்பாடி மத்தியில மாநிலத்தில் அது மட்டுமல்ல, நம்முடைய வேட்பாளர் மத்திய அமைச்சராக வாய்ப்பு தொகுதிக்கு யாருக்கு தரக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது. பாராளுமன்ற பேசுவார், ஹோம் மினிஸ்டர் பேசுவார், யாருக்கும் பேசி எந்த காரியத்தையும் முடிக்கூடிய திறமை நம்முடைய வேட்பாளர். நாம வந்து சரியான பணியாற்றினார் அதிகமான வாக்கள் வரும். இந்த தொகுதிக்கு நன்மை கிடைக்கும். நம்ம இருக்கிறோம், அருண்குமார் இருக்காரு, நம்முடைய எடப்பாடியா இருக்காரு, பாரத பிரதமர் இருக்காரு, நம்முடைய வெற்றி வேட்பாளர் அற்புதமாக இந்த தொகுதியை மேம்படுத்த தொகுதியாக விடுபடுத்த அத்தனை கொள்வோம். எல்லாமே தீர்க்க முடியும். ஆகிய ஒவ்வொரு முக்கிய எடுத்து வீடுகளை போய் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக திமுக யாரும் போடுவாங்க. நீ திமுக செய்யறது ஒரு ஆட்சி என்றால், ஒரு முதலமைச்சர் என்றால் என்ன பண்ணணும்? பத்து மக்களை பாதுகாக்கணும், சட்டம் சரியா இருக்கணும், சட்டம் சரியா இருக்கணும். பாரத பிரதமர்கள் 3 கூட்டத்தை கொண்டாரு. முருகனவர்களும் நாங்கள் வந்து கூட்டத்தை பார்த்தோம். அந்த கூட்டத்தை அதை ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அப்போ அவர் பேசுறார், பாரத பிரதமர் என்ன பேசுறாரு? புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறதோ, பெண்களை பாதுகாக்கிறார்களோ அதே போல எடப்பாடி தமிழ்நாட்டு சட்ட
அந்த அளவுக்கு சட்டம் உண்டு. திருப்பூர், பல்லடம், ஆனந்தநகர் பெரியவங்க வெட்டி கொண்டுறாங்க. கோயம்புத்தூர் நடந்தது இல்லை, கற்பழிக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தா கஞ்சா, போதை பொருள், இளைஞர் சபை கெட்டு போயிட்டு மாறணும் என்றால் எடப்பாடி மாறணும். ஆகவே நம்ம ஒற்றுமையாக பாடுபடுறோம். அது மட்டும் மத்திய திட்டங்கள் கொண்டு வரணும், நம்மளால முடியும். திமுக என்ன யாருக்கு போட்டி? இங்க தமிழ்நாட்டில் எங்க எலெக்ஷன் நடக்குது. ஆனா எங்க தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போட்டி. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு போட்டி ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது. ஏன்னா 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணுறோம். ஏதாவது திட்டங்களை பண்ணாங்கன்னா நாங்க இதெல்லாம் பண்ணி சொல்லி ஓட்டு கேட்க முடியும். இதனால என்னன்னா தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போட்டு நாங்க உள்ளோட மாட்டோம். மத்திய அரசு ஒண்ணும் பண்ணல. மத்திய அரசு ஒண்ணும் பண்ணலையா? மத்திய அரசு எனக்கு உங்களுக்கு தெரியும், சென்னையில மட்டும் 63,000 கோடிக்கு முருகனாங்க இருக்காங்க. 63,000 கோடிக்கு வெட்டாய திட்டத்துக்கு இன்னைக்கு பாரத பிரதமர் நிதிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார். எடப்பாடி 63,000 ஒரே செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எடப்பாடி கேட்டு பாரத பிரதமர் 16 மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்காங்க. எடப்பாடி இந்த மாவட்டத்தில் திருப்பூர் அது ஒரு நாளை உண்டாக்குறாங்க. மற்ற மாநிலத்தில் கட்டப்படாத வீடுகளும் நம்ம மாநிலத்தில் கொடுத்து பாரத நிறைய வீடுகள் நம்ம மாவட்டத்தில் இங்கே இத்தனை வீடு கட்டி கொடுத்தோம். திமுக ஒரு வீடு கொடுத்த. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா போர் நடந்துட்டு போர் நடந்ததுக்கு ஈரான் அமெரிக்காவை தாக்கியிருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை. இந்த சூழ்நிலையில மற்ற எல்லா நாடுகளிலும் எது கிடைக்கிறது இல்லை. 6 நாட்களுக்கு முன்னால் 5 கப்பல் 1000 பெட்ரோல் எல்லாம் நம்முடைய சொந்த வேலையெல்லாம் ஒதுக்கி இருக்குது. தயவு செஞ்சு நம்ம எல்லா கமிட்டி போட்டுருக்கோம், தூத்துக்குடி போட்டுருக்கோம், இன்சார்ஜ் போட்டுருக்கோம், பிஜேபி போட்டுருக்காங்க. சேர்த்துக்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மக்கள் நினைக்கணும். எல்லா ஓட்டும் தாமரத்துக்கு வரணும். தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள், ஏழைகள், விவசாயிகள், திமுக அரசுடைய கூட திமுக ஆட்சி வேண்டாங்க. திமுக ஓட்டு போட மாட்டான். அந்த ஓட்டு சேர்க்கணும். அடுத்தது வெற்றி வேட்பாளர் முடிச்சுட்டு நோட் பண்ணிக்க செஞ்சிருக்கிறோம். அனைத்து ஊராட்சிகளிலும் சுவர் விளம்பரங்கள், வேட்பாளர் பெயர் எல்லா கிராம ஊராட்சிகளும் எழுதிப்போம். எல்லா பக்கம் முருகனுடைய பேரும் தாமரத்தினால எல்லா பேரும் பார்த்துருக்கு. எல்லா பக்கங்களும் அதே போல ஒன்றியம், பகுதி, பேரூராட்சி, ஊராட்சிகள் பொறுப்பாளர்கள், சார்பு நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை தொண்டர்களை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். யார் இந்த பரிசோதனை கைவிடுங்க? நிறைய பேர் சொல்றீங்க. கண்டிப்பாக 400 வாக்கு குறையக்கூடாது. அதிகமா 600 வாக்கு வாங்க பரிசு. அதே போல பூத் பகுதியில் உள்ள மகளிர்கள் 5 நபர்கள் கொண்ட குழுவாக பிரிந்து விடுவிடாக இருந்து அமர்ந்து பேசி வாக்கு சேர்க்கணும். முக்கியம். நோட்டீஸ் எடுத்துட்டு அப்படியே மீதி கூட்டம் போக வேண்டும். அப்படியே 2 கடையில் போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் அமர்ந்து பேசி அந்த ஓட்டை காமராஜரை கொண்டு சேர்த்துட்டா இது முக்கியம். அவங்க கட்சிக்காரர் நெருக்கல்ல விழுகிறாங்க. அதையும் பார்க்கல, உயிருக்கு போராடிட்டு மறுப்பு அதையும் பார்க்கவே கருவே போல சொந்த கட்சிக்காரரை காப்பாற்ற. அது கணக்கிலே இல்லை. அது அவுட் ஆஃப் அது டைம் செஞ்சு இளைஞர்களும் சகோதரி இளம்பெண்கள் டைம் செஞ்சு உருவ போடுறாரு. அது செல்லாத ஒட்டாயிடும். நம்ம முருகனுக்கு போட்டா எடப்பாடி முதலமைச்சர் வருவார், காவல்துறை போட்டா எடப்பாடி முதலமைச்சர் வருவார். அது டைம் செஞ்சு அது அப்ப யாரும் பேசுக மாட்டேன். ஆகவே அதே போல 85 வயதுக்கு மேல் உள்ள முதியோர்கள் நடுவில் ஓட்டு ஆதரவானவர்கள் எல்லாம் மதியத்துக்குள்ள ஓட்டு வரணும். வாக்களிக்க வராதவர்களை கண்டு நம்முடைய அண்ணா திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அவிநாசி சட்டமன்றத்தை 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற செய்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு ஒப்படைப்போம். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடு
புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஆசையோடு அண்ணன் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய ஆதரவோடு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவோடு நான் அண்ணன் வேலுமணி அவர்களுக்கு அவர் சொன்ன 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் ஜெயித்த இந்த சட்டமன்றத்தை நாம் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு ஒப்படைக்கிறேன். சகோதரர்களே, நம்முடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம பார்க்கிறோம், கடந்த 5 வருஷமா மக்கள் எவ்வளவு வேதனைகள்ல இருந்தாங்க. நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய ஆட்சியில தமிழ்நாடு எவ்வளவு சிறப்பாக இருந்தது. கடந்த 4 வருஷம், அந்த 5 வருடம் தமிழ்நாடு நரகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லன மாறாத துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, 300 ரூபாய் மின்கட்டணம் செலுத்துகிற குடும்பங்கள் 3000 ரூபாய் மின்கட்டணம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். சொத்து வரி உயர்வு, சொத்து பதிவுக்கு வரி உயர்வு, இப்படி எங்கு பார்த்தாலும் கூட உயர்வு 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 என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய குடும்பத்தை தான் உயர்த்தியிருக்கிறார்கள். கருணாநிதி தலைவராக இருந்தார், ஸ்டாலின் தலைவராக இருந்தார், உதயநிதி, அதுக்கடுத்தது இன்பநிதி. ஆனால் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி இல்லை. சாதாரண தொண்டர்களும் பெரிய அளவில் அவர்கள் பெரிய பதவிகளுக்கு வழங்கும் என்பது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. நம்முடைய அவிநாசி எடுத்துக்கொண்டு அவிநாசி அத்திக்கடவு திட்டம் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விவசாயி அரசியல் சார்பற்ற அரசு சார்பற்ற விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் விவசாயிகள் போராட்டத்தில் நம்முடைய அவிநாசி பகுதியில் இருந்துதான் 64 பேரை அன்றைக்கு கருணாநிதி ஆட்சியில தியாகம் செய்ய நேரில் அந்த அவிநாசி சார்ந்த சகோதரர்களும் அதில் கொண்டாடணும். விவசாயிகளுடைய நீண்டமான கோரிக்கையை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றி வைத்தார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி வைத்தார்கள். ஆனால் திமுக வந்து கடந்த 5 வருஷமா அந்த திட்டத்தை ஒண்ணுமே செய்யல. நிறைவேறி கூட அவங்க ஒரு நாள் தூசி கூட ஒரு சின்ன தூசி கூட எடுத்துக்கணும். என்ன சொன்னாங்க? 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்து எங்க பார்த்தாலும் கூட 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை தொழில் நகரம் அவிநாசி டெக்ஸ்டைல் நகரமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அவிநாசியை நாம் மேலும் உயர்த்த வேண்டும். அவிநாசியை டெவலப் பண்ண செய்ய வேண்டும். அவிநாசி வளர்ச்சி அடைந்த அவிநாசியாக ஆக்க வேண்டும். அதற்கு மத்தியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, மாநிலத்திலும் அப்பதான் டபிள்யூ சர்க்கார் மேலையும் நாம மாநிலத்திலும் இருக்கும் பொழுது டபிள்யூ சர்க்கார் என்று சொல்லக்கூடிய இரட்டை சர்க்கார் மூலமாக நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டுக்கு நல்லது. அதை பார்க்கணும். இரட்டை டபிள்யூ சர்க்கார் எந்த மாநிலங்கள் பீகார் இருக்கிறோம். இந்த பீகார் தமிழ்நாட்டோட வேகமாக வளர்ந்து கொண்டது. இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு பின்தங்கி இருக்கிறார். 2001 தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியானது பின்தங்கி இருக்கிறது. 2021 சகோதரர்களே, நம்மளுடைய இலக்கு லட்சியம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டு அனுப்ப வேண்டும். நம்மளுடைய அவிநாசி, நம்முடைய மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், நம்முடைய பிரதமர் அவர்கள் 7 கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். நாம அவிநாசியில ஒவ்வொருவருக்கும் கூட அவர்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய பிரதமர் அவர்கள் இலவசமாக கேஸ் கொடுக்கிறோம். விவசாயிகளுக்கு சன்மான நிதி, ஏழை எளிய மக்களுக்கு இலவச இன்சூரன்ஸ் திட்டம். நான் கடந்த 4 வருஷம் பார்த்தோம் அம்மாவுடைய திட்டங்கள். அந்த எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலமாக ஆக்கியிருந்தார். அவ்வளவு திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் வேறு அம்மா கேண்டீன், ஏழை எளிய மக்களுக்கு போனால் நல்ல உணவு கிடைக்கிற அம்மா கேண்டீனை அவங்க திமுக நிறுத்தி வச்சாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை எந்த வேலையும் செய்கிறாங்க. இப்படி
அவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நடந்த நல்ல பணிகளை எல்லாம் கூட நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி நம்முடைய அண்ணன் வேலுமணி அண்ணன் அவர்கள் பெற்றார். எவ்வளவு பெரிய தேர்தல் வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களை மேம்படுத்துவதற்கான வாக்குறுதி, அவிநாசி மக்களை உயர்த்துவதற்கான வாக்குறுதி. அது மோடிஜி ஐயா அவர்களுடைய வாக்குறுதி, அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய இலக்கு லட்சியம் எல்லாமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த 20 நாட்கள் நாம் அனைவரும் இணைந்து, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒவ்வொருவராக ஒவ்வொரு வீடுகளுக்கு சென்று திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தோல்வி, சாதாரண நம்முடைய தாய்மார்கள் வெளியே போக முடியும், கஞ்சா, மது, ட்ரக்ஸ், எங்க பார்த்தாலும் கொள்ளை, சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இந்த அரசாங்கத்தின் மேல, திமுக அரசாங்கத்தின் மேல மக்கள் மிகப்பெரிய ஒரு பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், காலேஜ் வாத்தியார்கள் போராட்டம், இப்படி எங்க பார்த்தாலும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், இப்படி போராட்டம் என்றுதான் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இதற்கெல்லாம் விடிவு நம்மளுடைய வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோம். நம்முடைய அவிநாசி சட்டமன்ற உறுப்பினரும் அங்கு இருப்பார்கள். அண்ணன் வேலுமணி அண்ணன் அவர்களுடைய வாக்குறுதி 75,000 வாக்குகளோடு நாம் வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்தை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி அவர்கள் நம்முடைய வழங்க இந்த வேட்பாளர் அறிவிப்பு தலைமை